என் செல்ல குழந்தையே, பஞ்சமி தாயின் வெற்றி வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உனக்காக இந்த பஞ்சமி நாளில் உன் வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில கவலைகளை தூர வைத்து பார்க்க நீ பழகி கொண்டாயானால் இந்த வாழ்க்கை அழகாக நடைபோடும். அதுவும் உன் கண்களுக்கு தெரியும் நாம் எந்த அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று. உண்மையுடன் வாழ்வது இறைவனை வணங்குவதற்கு ஒப்பானது. உண்மை என்ற ஒன்று வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மெதுவாக பேசு, அது உன்னுடைய ரகசியங்களை எப்பொழுதுமே பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன்னுடைய நடத்தையை பாதுகாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி நல்வழி நடத்தும் என்பதனை உணர்ந்தாலே போதும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருவனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை துணிவோடு வெற்றி பெற்றுவிட முடியும். கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் இந்த காயங்களை நினைத்து கலங்காமல் இதையெல்லாம் கடந்து சென்று நீ இந்த வராகியினுடைய வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையின் வெற்றியை மட்டும் தேடத் தொடங்கு. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையுமே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் எல்லாம் சில மனிதர்கள் இதயமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள். சில மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்க கற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்ய முடியும், இனி இதனை கடந்து செல்ல முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். ஆனால் எதிர்க்கின்ற துணிவும் அப்பொழுதுதான் வரும். என்னவாகும் என்றாலும் எவ்வளவு விஷயங்களாக இருந்தாலும் என் பிள்ளையை, சில நேரங்களில் சில விஷயங்களை அனுபவிக்க நாம் மறந்து விடுகின்றோம். நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் நாம் மூடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் பாவத்தை அதிகமாக சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல மனிதர்கள் மிருகமாகத்தான் அலைகின்றார்கள். எப்பொழுதுமே தெய்வத்தின் கையில் தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை மறந்துதான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அத்தனை சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் நடக்கும். என் பிள்ளையே, அதிகமாக யோசிக்காதே. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதிகமாக நீ பேசிக்கொண்டிருக்காதே. நிச்சயமாக எல்லாமும் சரியாகும். அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக அன்பு வைத்து விடாதே. ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாரையும் அதிகமாக நம்பாதே. உனக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். அதிகமாக கோபப்பட்டு இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது. உன்னுடைய உடல்நிலைதான் கெட்டு போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதையுமே அமைதியாக நின்று அமைதியான பாதையில் சென்று வெற்றியை நாம் அடைய முயற்சி செய்தோமானால் நிச்சயமாக அது நமக்கான மாற்றத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் அல்லவா? நமக்கான மாற்றத்தை மன உறுதியோடு
கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, அத்தனை விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து உனக்கான நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் எதையும் அடைந்திட நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, எப்பொழுதும் நீ யார் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நிச்சயமாக உனக்கான பாதுகாப்பு உனக்கென எப்பொழுதும் நல்ல நிலையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவை அத்தனையும் உன்னுடைய மனநிலையில்தான் இருக்கின்றது. உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்துவிடு, இல்லை என்றால் மறந்துவிடு, வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு. ஒருபோதும் அவர்களை மனதில் சுமந்து நிதமும் வலியை அனுபவிக்காதே. சிந்தித்து செயல்பட்டால் இந்த நிலை மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் வருகின்ற மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்திட முடியும். வாழ்க்கை பலவிதமான அனுபவங்களை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கும் நேரம். நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும். என் குழந்தையே, எப்பொழுதும் சில நேரங்கள் சில விஷயங்கள் என்று உன்னுடைய மனதிற்குள் நின்று தருகின்ற கஷ்டங்கள் உன்னை எந்த அளவில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட நிலையை எல்லாம் தாண்டி என் பிள்ளை ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி இருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, மனதளவில் உன்னை காயப்படுத்த நினைத்த மனிதர்களும் மனதளவில் உன்னை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைத்த மனிதர்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? அடுத்தவரினுடைய வேதனையில், அடுத்தவர்களினுடைய சந்தோஷத்தில் இவர்கள் எப்படி தனக்கானதை தேட முயற்சி செய்தார்களோ அதுதானே இனி அவர்களுக்கும். உன்னுடைய சந்தோஷத்தை பறிக்க நினைத்தார்கள், உன்னுடைய வெற்றியை உன்னிடத்தில் இருந்து பறிக்க நினைத்தார்கள், உன்னுடைய கவலைகளை கண்டு துள்ளி குதித்தார்கள். இதுவெல்லாம் இன்று அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு செய்த பாவத்திற்காக அவர்கள் நிச்சயமாக வருந்தியை தீர வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். உன்னை தேடி வந்து நான் கொடுப்பது எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை வழிபடுத்தட்டும். என் குழந்தையை, உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ இழந்து விடாதே. எவ்வளவுதான் இந்த நாளின் தொடக்கத்தில் உனக்கு வருத்தம் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். கஷ்டத்தின் போதோ, உடைந்து உட்கார்ந்திருக்கும் போதோ யாரோ ஒருவரால் ஒரு வாய்ப்போ ஒரு உதவியோ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அப்படி அந்த உதவியை உனக்கு கொடுக்கின்றவர்தான் கடவுள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வாய்ப்பும் உனக்கான சந்தர்ப்பமும் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ விரும்பியது போல உனக்கு வேண்டியது அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் உன் அம்மா இந்த பஞ்சமி நாளில் நான் உன் முன்னால் கொண்டு வந்து தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனதாக்கி உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையே, மனதால் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கென ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த சூழ்நிலை, இந்த மாற்றங்கள் என்று அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும், அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும். இனி எல்லாமும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென நான் வருகின்ற இந்த வேலை
இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட உனக்கு சிறப்பாக மாறும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த விடியல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும் என்பது உன் அம்மாவின் விருப்பம். உன்னுடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கும் பட்சத்தில் இன்று உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல், உன்னுடைய எண்ணங்களை விட்டுவிடாமல், என் பிள்ளை, எதையும் நீ நிச்சயமாக உன் வசமாக்கிட முன்னே வந்து கொண்டே இரு. இனி நானாக நின்று உன் வெற்றிக்கு எப்பொழுதும் முன்வந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை. இனி எப்பொழுதும் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை உனக்கு நிறைவாக தருமல்லவா? உன்னுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதும் அது உனக்கு உறுதிப்படுத்தும். என் பிள்ளையே, அம்மாவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்தனை காலம் அதை நீ உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அதை உணராமல் உன்னால் சென்றுவிட முடியாது. ஏனென்றால் நான் கண்கூடாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை நான் முன்னின்று என்னவென்று ரசித்து கொண்டிருக்கின்றேன். நீ படுகின்ற கஷ்டத்தையும் நான் ரசிக்கத்தான் செய்கின்றேன். ஏன் தெரியுமா என் பிள்ளை? அடுத்தது உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் பொழுது அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை நான் காண வேண்டுமல்லவா? இப்படியே முடிந்துவிடப் போவதில்லை உன் வாழ்க்கை. இப்படியே எல்லாமும் முடிந்துவிட்டது என்று எண்ணிவிட வேண்டாம். இனிமேல்தான் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான பேரானந்தமும் இங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகியினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையாகும் நேரம் வந்துவிட்டது. நீ தொலைத்தது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் என் குழந்தை, எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும் பெற்றுக்கொள். இல்லை என்றால் ஆரம்பத்திலேயே விட்டு விலகிவிடு. இல்லை என்றால் காலம் முழுமைக்கும் நீ கஷ்டத்தையும் வேதனையையும் தூக்கி சுமக்க வேண்டிய நிலை வரும். இது இல்லை என்றால் இதைவிட சந்தோஷமான விஷயங்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பல உண்மைகள் உனக்கு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும். இனி நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிதலில் வந்துவிட்டாலே இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு உன்னை அழைத்து செல்லும். அடுத்த நிலையில் நின்று உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும். யாரை பற்றியெல்லாம் நீ கலக்கம் கொண்டாயோ, யாரை பற்றியெல்லாம் நீ வேதனை கொண்டாயோ, அந்த நிலை உனக்கு உணர்த்தும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று. இவர்களை நினைத்து நாம் கண்ணீர் வடிப்பதற்கு எந்த வகையிலும் காரணம் இல்லை என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தும். இனி என் பிள்ளை, கலங்காது. உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தோடு நில். வராகி பஞ்சமி நாளில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்றை செய்து கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து நடத்துவதில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்கும் உனக்கு நீ கற்றுக்கொண்ட இந்த அனுபவ பாடங்கள் உனக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். இனி அடுத்தது என்னவென்று நீ யோசித்து இந்த வாழ்க்கையின் முழுமையான வெற்றியை பெறுகின்ற அளவிற்கு உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உனக்கான நம்பிக்கையை என்றும் உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். கலங்காமல் இரு. அம்மா நான் இருக்கின்றேன் உனக்காக. தயங்காமல் இரு. இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்றும் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய நன்மைகள் உனக்கு கிடைக்கட்டும். தாயானவளினுடைய ஆசிகள் உன் வாழ்க்கையில் நீ இனி எப்பொழுதும் விரும்பியபடியான ஒரு சந்தோஷத்திற்கு உன்னை வழிநடத்தி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நம்பு. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும்.
இனி வேறெதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் தொடர்கதை அல்ல. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.